இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஓகே, டைம்லைன்ஸ் cannot be imposed ஃபார் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு பில்லை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு மசோதா வந்து தாக்கல் ஆயிடுச்சுன்னா அந்த மசோதா வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டைம்லைனை வந்து பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஆர்டிகல் ரிலேட்டடாக வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ ஆர்டிகல் 200, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 201, 201, 200, அதுக்கப்புறம் 111. ஓகேவா? ஸோ இந்த 3 ஆர்டிகல் வந்து இதில் இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ 200 என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் பில் ரிலேட்டடாக, 200 அண்ட் 201 ரெண்டுமே ஸ்டேட் பில் ரிலேட்டடாக. ஸோ 200 என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர் வந்து அசன்ட் தரலாம், அதாவது அக்செப்ட் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கலாம், இல்லை பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து இதில் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா அந்த லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கே திரும்ப வந்து அனுப்பலாம் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நோட் பண்ணுங்கள், இதில் வந்து எந்த டைம் லைனும் மென்ஷன் பண்ணலாம் நம்ம கான்ஸ்டியூஷனில். ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் இதே தான் சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து இதுக்கு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. திரும்ப 201 ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொன்னால் பில் ரிசர்வ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது கவர்னர் ஒரு சில பில்ஸை வந்து பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பில்ஸில் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசன்ட் தரலாம், அதாவது அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், அப்படியே வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு திரும்ப ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது இதுலையும் டைம் லிமிட் மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்டு ஆர்டிகல் 111, 111, இது என்ன அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட் பில் ரிலேட்டடாக பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது பார்லிமெண்ட் என்ன பில்லை பாஸ் பண்ணிச்சோ அதை வந்து பிரசிடென்ட் அசென்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். அசென்ட் அப்படிங்கிறதும் அக்செப்ட்டுங்கிற மீனிங் தான், ASSENT. ஓகேவா? வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு திரும்ப அனுப்பலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுலையும் டைம் லிமிட் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இதே தான் சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நாங்கள் எந்த டைம் லைனும் செட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய போஸ்டிங், கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிப்ஷன், இந்த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் பதவி அப்படிங்கிறது ஒரு பெரிய போஸ்டிங், கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங். அவங்கள வந்து நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் இது மசோதா தான், எப்போ அது பில்லாக மாறுதோ பில்லானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அதில் ஃபர்தர் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தில் வி cannot say anything அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 200, 201 மற்றும் 111. ஓகே, நன்றி.